Hi friends, welcome to our channel. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவரம் கிட்ட வந்திருக்கிறோம். கிருஷ்ணாவரம் பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேரோட கனெக்ஷன் ஆகின்னு இருக்குது. பெங்களூர் டு சென்னை இது புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கிறாங்க எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு சொல்லிட்டு. அது எக்ஸ்பிரஸ் ஹைவேரோட வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே தாரெல்லாம் போட்டுருக்காங்க. தாரெல்லாம் போட்டு வேலை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரி அந்த வேலை எப்படி இருக்குது சொல்லிட்டு நம்ம வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. புது அப்டேட் கொடுக்கலாம், நியூ அப்டேட் எப்படி இருக்குது சொல்லிட்டு கொடுக்கலான்னு வந்திருந்தோம். சரி வந்து பார்த்தீங்கன்னா வேலைங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. 2024 ஓப்பனிங் சொல்லியிருந்தாங்க. இன்னும் பாதி வேலை அப்படியே இருக்குது. இந்த வருஷம் எண்டில் ஆகும்னு நினைக்கிறோம் ஓப்பனிங்கு. ஸ்டார்டிங்கில் ஆகாது, இன்னும் 6 மாதத்தில் ஓப்பன் சொல்கிறாங்க. 6 மாதத்தில் ஆக சான்சஸ் இல்லை. இப்போ தான் பிரிட்ஜிங்கெல்லாம் இன்னும் நிறைய கட்டின்னு இருக்கிறாங்க. சரி நம்ம வந்திருந்தோம். இந்த ரோட் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவரத்துக்கிட்ட விட்டு இருக்கிறாங்க. இது பங்கார்பேட் டு பேத்மங்கலம் ரோட்டில் கனெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே கிருஷ்ணாவரம் கேஜிஎஃப் போகிறதுக்கு ரூட் வந்து டோல்கேட் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. சரி வாங்க அந்த ரூட் எப்படி இருக்குது. சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ரோடு இதனுடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 17,000 கோடி. 17,000 கோடியில் இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. 17,000 crores இதனுடைய காஸ்ட்டு. பிரிட்ஜு பார்த்திங்கன்னா கிருஷ்ணாவரத்தில் பண்ணிக்கிறாங்க. இது லாங் பிரிட்ஜு ஒன்று கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்தில் வேலை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி பெங்களூர் டு சென்னை எக்ஸ்பிரஸ் ஹைவே ரோடு வந்து வேலை பாதி வேலை ஆகிட்டுக்குது. 2024 ஓப்பனிங் சொல்லியிருந்தாங்க. 2024 ஓப்பன் ஆகாது. ஏன்னா இன்னும் பாதி வேலை நடந்துன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரிட்ஜு கட்டின்னு இருக்கிறாங்க. இன்னும் பாதி வேலை பெண்டிங் இருக்குது. மோஸ்ட்லி 2024 டிசம்பரில் ஓப்பன் ஆகும், அப்படின்னா 2025 தான் ஆகும். இதனுடைய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 262 கிலோமீட்டர்ஸு. ஆல்மோஸ்ட் 70 கிலோமீட்டர்ஸ் கம்மியாகுது. ஆல்ரெடி பெங்களூர் டு சென்னை வந்து 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து கிருஷ்ணகிரி, ஒசூர், வேலூர் வழியாக போவோம். இன்னொரு ரூட் பார்த்திங்கன்னா கோலாறு, ஒஸ்கோட்டை, திருப்பதி, சித்தூர் ஹைவேல போயிட்டு போவோம் சென்னைக்கு. இது பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டு ரொம்ப கிட்டன்னு சொல்லிட்டு போட்டு இருக்கிறாங்க. இது வேலை ஆகும் மொத்தம் அதிகமாக பாதி வேலை ஆகிட்டு இருக்குது. சரி வாங்க இதனுடைய பட்ஜெட்டு இதனுடைய எப்படி தான் பண்ணிக்கிறாங்க சொல்லி நம்ம வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கோசரம் ஒரு சின்ன வீடியோ பண்ணலாம் சொல்லி வந்திருந்தோம். வந்து பார்த்ததில் தாரெல்லாம் போட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போர்டுங்கெல்லாம் ப்ளூ கலர் போர்டு. இந்த ரோட்டில் எப்படி போகிறது, சேஃப்டி, இந்த ரோடுடைய எந்தெந்த வண்டி அலோவுடு, எவ்வளோ ரேட்டு, அதெல்லாம் போட்டுருக்குறாங்க. சரி வாங்க அதே மாதிரி இந்த ரூட்டினுடைய எப்படி இருக்குது சொல்லி பார்க்கலாம் சொல்லிட்டு வந்திருந்தோம். வாங்க இதனுடைய ரூட்டு வேலைங்க எவ்வளோ வேலை ஆகினுக்குது, இதனுடைய எவ்வளோ இன்னும் பெண்டிங் வேலை இருக்குது. சரி எல்லாம் அப்படியே கவர் பண்ணலாம் வந்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ப்ளூ கலர் போர்டில் போட்டுருக்குறாங்க. சரி வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு வந்திருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட் வந்துருச்சு. டோல்கேட் இதில் தான் நம்ம காசு கட்டி இவ்வளோ என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். ஒஸ்கோட்டா டோல்கேட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் டோல்கேட் போட்டுக்கிறாங்க கிருஷ்ணாவரத்துக்கிட்ட. சரி அந்த டோல்கேட்டுடைய எப்படி தான் இருக்குது, கலர் ப்ளூ கலர் போட்டுக்கிறாங்க கலர் அந்த போர்டுங்களுக்கெல்லாம். அந்த பழைய டோல்கேட் பார்த்திங்கன்னா NH4 ஒஸ்கோட்டா டோல்கேட்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்கும் போர்டுங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் கொடுத்துருக்குறாங்க. சரி வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு வந்திருந்தோம். வந்து பார்த்ததில் பார்த்திங்கன்னா பாதி வேலை வந்து சுற்றி காம்பவுண்ட் எந்த ஆடு மாடெல்லாம் வராத அளவுக்கு காம்பவுண்ட் போட்டு வச்சுக்கிறாங்க. சரி அப்படியே வந்து பார்த்துருந்தோம். பார்த்திங்கன்னா டோல்கேட் வேலைலாம் முழுமையாக நடந்துகிட்டு இருக்குது. ஃபுல்லாக சைட்லலாம் காம்பவுண்ட் தான் போட்டு வச்சுருக்கிறாங்க. எந்த ஆடு மாடு வண்டிங்க ஸ்பீடாக போகிற டிஸ்டர்ப் ஆகக்கூடாது சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேலைங்க வந்து கிருஷ்ணாவரம் கிட்ட டோல்கேட்டில் பாதி வேலை முடிஞ்சிட்டு இருக்குது. இன்னும் சென்னை வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அது வேலை எப்போ நடக்கும்னு தெரில. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா மோஸ்ட்லி 2024 எண்டு இல்லைன்னா 25 ஓப்பனிங் ஆகும் மாதிரி இருக்குது. சரி நம்ம வந்து பார்த்துருந்தோம். வந்து பார்த்ததில் வீடியோ எடுக்கலாம் சொல்லிட்டு வந்திருந்தோம். சரி நம்மளோட முடிஞ்ச வீடியோ கவர் பண்ண போகலாம் சொல்லிட்டு வந்து எடுத்துன்னுக்கிறோம். பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் 77 கிலோமீட்டர்ஸ் 77.23 கிலோமீட்டர்ஸ் ஆகுதுங்க. ஆந்திரா பார்த்திங்கன்னா 91 கிலோமீட்டர் ஆகுது. தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 116.2 கிலோமீட்டர் ஆகுது. 116 கிலோமீட்டர் ஆகுது தமிழ்நாடு. ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் தான் அதிகமான வேலைங்க ஆகினுக்குது. தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்குது கிலோமீட்ரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா பார்த்திங்கன்னா 77 கிலோமீட்டர்ஸ் ஆகுது. இந்த வேலை நடக்கிறதுனால இது எக்ஸ்பிரஸ் ரோடு ஹைவே வேலை ஆகினுக்கு நம்ம பெருமைப்படுறதா என்னான்னு தெரில. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வில்லேஜ் நிலங்கள்லாம் வந்து பாதிக்கப்படுறது. வில்லேஜ் பக்கம் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் லேண்டு, விவசாய நிலமெல்லாம் வந்து பாதிக்கப்படுது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி முக்கியம்னு சொல்லிட்டு பெங்களூர் டு சென்னை ஹார்பர் கனெக்ஷனு, சில ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு ஐட்டம் எல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு இந்த ரோடு ஃபாஸ்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு போட்டு இருக்கிறாங்க. ஆனால் விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கப்படுது. அது ஒரு மனசு கஷ்டம் இருந்தாலும் நம்மளுக்கு வளர்ச்சி முக்கியமாக, விவசாயம் முக்கியமாக, ரெண்டுமே நம்மளுக்கு தேவை நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்காக. இந்த ரோட்டு ரொம்ப முக்கியமாக. இந்த 2 சிட்டி கேபிட்டல் சிட்டி, தமிழ்நாடுடைய கேபிட்டல் சிட்டி சென்னையும், கர்நாடகா கேபிட்டல் சிட்டி. இது பார்த்தீங்கன்னா டோல்கேட்டுடைய போர்டு ஃபாஸ்டாக்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு இப்போ பேனருங்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஃபாஸ்டாக் கம்பெனி காசு கட்டிட்டு நம்ம அப்படியே காசு கட்டாமல் உள்ளே போயிடலாம். ஆல்ரெடி அந்த கார்டு கொடுப்பாங்க, கார்டு வாங்கி யூஸ் பண்ணி போயிடலான்ட்டு. பார்த்தீங்கன்னா டோல்கேட் தான் என்ட்ரு ஆகுது. உள்ளே இந்த பக்கம் என்ட்ரு ஆகுது, அந்த பக்கம் அவுட் ஆகுது. 5 வழி விட்டுக்கிறாங்க. 5 வழி போகிறதுக்கு, 5 வழி வர்றதுக்குன்ட்டு.
இந்த டோல்கேட் வழி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம அம்பல் ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கலாம். இது பேர் வந்து கேஜிஎஃப் டோல்கேட்னு வச்சா நல்லாயிருக்கும். கிருஷ்ணாவரத்தில் இருக்கிறதுனால பங்கார்பேட் கான்ஸ்டியூஷனில் வேறு எதனா பேர் வச்சா நம்மளுக்கு கஷ்டமாயிடும். கேஜிஎஃப் கான்ஸ்டியூஷன் வச்சா நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ரூட்டு போகிறது, பெங்களூர் தான் கீழே இறங்கி வருது, இல்லை சென்னைக்கு போனால் இந்த ரூட்டில் போனால் 2 ரூட் போட்டுக்கிறாங்க. மலைங்கள்லாம் அப்படியே மலை மாதிரி மண் வெட்டி எடுத்து தேங்காய் நார் போட்டு மேட் போட்டு க்ரீனாக பில்லு வளர்க்குறாங்களாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வந்து நம்ம சென்னையிலேருந்து வர்றப்போ கீழே இறங்கினோம்னா 2 பக்கம் 2 மலையில் க்ரீனாக இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும். சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ரோடு, இந்த ரோட்டு எப்போ அறிவிச்சாங்களோ 2018 அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பகுதியெல்லாம் நல்லா ரேட்டு ஏறிச்சு. இது பார்த்திங்கன்னா யாருக்கு பாதிப்பு சொன்னால் விவசாயிகள் தான் பாதிப்பு. நம்மளுக்கு விவசாயம் முக்கியம், இந்த ரோடும் முக்கியம். இந்த இப்போ யார் காட்டில் மழைன்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் காட்டில் தான் நல்ல மழை. அவங்களாம் இப்போ நிறைய சைட்டுங்க ஏரியாங்க வாங்கி விட்டுக்கிறாங்க.
சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ரோட்டில் பிரிட்ஜு கட்டின்னு இருக்கிறாங்க. இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேஜிஎஃப் போகிற அண்டர் கிரவுண்ட், கேஜிஎஃப் பெங்களூர்லேருந்து கேஜிஎஃப் இறங்கிறதுக்கு வழி விட்டுக்கிறாங்க அண்டர் கிரவுண்டு. இது கோலார் மாதிரியே கீழே போயிட்டு மேலே ஏறி போனோம் பெங்களூருக்கு. அதனுடைய பிரிட்ஜு வேலை நடந்துன்னு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஜேசிபி புல்டோசர்லாம் வச்சு வேலை பண்ணிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கேஜிஎஃப் போகிறது. கேஜிஎஃப்லேருந்து வந்தோம்னா இல்லை பெங்களூர் போகிறதா இருந்துச்சுன்னா இல்லை சென்னை ரூட் போகிறதா இந்த ரூட்டில் தான் வரணும். வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் ரோட் மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து அண்டர் கிரவுண்ட் சிஸ்டம் பண்ணிக்கிறாங்க. அண்டர் கிரவுண்டில் போயிட்டு போகணும். அதனோட பிரிட்ஜு வேலை பண்ணின்னுக்கிறாங்க. இது பிரிட்ஜு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக பெங்களூர் ரூட். இது பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஜேசிபி வண்டிங்கள்லாம் இருக்குது. இந்த வீடியோ வந்து ரொம்ப இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயின்னு இருக்குது. நாங்கள் எது கேமரா வீடியோ எடுத்திருந்தோமோ அது எதுவுமே கட் பண்ண எங்களுக்கு மனசு வரல. சரி நம்ம எவ்வளோ எடுத்துருந்தோமோ அவ்வளோவும் நம்ம வியூவர்ஸ் காட்டலாம். இல்லை கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் எடுத்ததெல்லாம் வந்து இவ்வளோ வேலை எனக்கு சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ரோடுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே எதுவுமே எடிட்டிங் பண்ணி எதுவுமே கட் பண்ணாமல் நாங்கள் அப்படியே எடுத்தது அப்படியே போட்டுருக்கிறோம். கொஞ்சம் லென்த்து வீடியோ போவோம். லென்த்து வீடியோ போனாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ஆட் பண்ணியிருக்கிறோம். வாங்க வீடியோ எப்படி இருக்குது போய் உள்ளே போய் பார்க்கலாம்.
சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ரோடுடைய பிரம்மாண்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இதனுடைய ஃபர்ஸ்ட் லேயர் போட்டுக்கிறாங்க. ஜிஜிஎஃப்எஸ் சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் முறை இந்தியாவில் இது யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மெட்டீரியல் பேர் பார்த்தீங்கன்னா ஜிஜிஎஃப்எஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லேயர் போட்டுக்கிறாங்க. நாங்கள் நின்றுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை டு பெங்களூர் போகிற ரூட்டு. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஸ்ட்ரைட்டாக போயிடும். கீழே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கேஜிஎஃப் போகிறது ரூட்டு, கேஜிஎஃப் ரூட் விட்டுக்கிறாங்க. இந்த வண்டி வருது பார்த்தீங்களா, அது வந்து கேஜிஎஃப் ரூட்டு. கேஜிஎஃப்லேருந்து வந்தோம்னா பெங்களூர் பார்த்தா இந்த ரூட்டில் தான் வந்து மேலே வந்து போனோம். ஸ்ட்ரைட்டாக போனால் பெங்களூரு, இந்த பக்கம் லெஃப்ட்டில் போனோம்னா கேஜிஎஃப். சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. நான் நின்றுக்கிற ரூட் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப். சென்னையிலேருந்து வந்தோம்னா கேஜிஎஃப் போனோம்னா இந்த ரூட்டில் தான் போனோம். இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். இது ஓப்பன் ஆகிட்டு பேர் பார்த்தீங்கன்னா க்ளீனாக டீட்டெயில்ஸாக ரோடெல்லாம் வச்சு, ரோடு சைடில் பேரிகேட்டு பேனர்லாம் வச்சதுனால நம்ம போகிறது வரது ரூட் கரெக்டாக இருக்கும், கன்ஃபியூஷன் ஆகாது. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னால நான் நின்றுக்கிறது உங்களுக்கு லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஸ்ட்ரைட்டாக போயிடும். பெங்களூர் போகிற ரூட்டு சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே ரோடு. இது பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் போயிடும். கேஜிஎஃப் போகிறதுக்கு ரூட்டு கேஜிஎஃப் பங்கார்பேட்டுக்கெல்லாம் இதுதான் ரூட்டு. பங்கார்பேட்டு கூட ரூட் எதுவும் வழி உள்ள டோல்கேட் வைக்கல. கேஜிஎஃப் தான் விட்டுக்கிறாங்க. கேஜிஎஃப்லேருந்து தான் பங்கார்பேட்டுக்கு போக முடியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவரம் தெரியும். கிருஷ்ணாவரம் கேஜிஎஃப் ரூட் இதுதான். கிருஷ்ணாவரம் கேஜிஎஃப் பார்த்தீங்கன்னா பில்டிங்கெல்லாம் கிருஷ்ணாவரம். சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ரோடு நவீன டெக்னாலஜி மூலிமா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணின்னு இருக்கிறாங்க.